ம். சரியா? அப்ப அந்த டைம்ல அப்படி அவங்க விலகி, யூசுப் நபி அவங்க விலகி ஓடுற டைம்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த பெண் அவங்களோட ஆடையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்ப அல்ஃபையா சையிதஹ லதல் பாப், அந்த டைம்ல கதவை விட்டு வெளியில வர அவட கணவனும் முன்னால வந்து நின்னுட்டாரு. இப்ப அவன் என்ன செய்யறான்டா, அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறான். இதான் நடக்கும். நாங்க அதை மனோ வச்சு அது கேட்கறத நம்பி சைத்தான கட்டளை நம்பி ஒன்றை செஞ்சிருவோம். ஆனா பிறகு அது எப்படி மாறும்ங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அப்ப அந்த பெண் சொல்றா அந்த கணவனை பார்த்து, மா ஜஸாஉ மன் அராது பி அஹ்லிக சூ, உங்களோட மனைவிட்ட கெட்ட முறையில் நடந்து கொள்ள ட்ரை பண்ணாரு, அவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறா. பாருங்க, யார் கூப்பிட்டது, யார் கதவை மூடினது. ஆனா தனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது இப்ப தப்பிச்சு கொள்ளணும், எல்லாரும் சேர்ந்து இவர்தான் ட்ரை பண்ணா, அப்ப டக்குன இதை கொண்டு போய் அவள போடுறா. இந்த டைம்ல ஒரு பெண் சொல்லும்போது இந்த சமூகம், ஒரு ஆண் நியாயமான ஒரு காரணத்தை சொன்னாலும் ஒரு பெண் சொன்ன அதைத்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. உதாரணமா, நீங்க ரோட்ல போய் எக்ஸிடென்ட் ஒன்று நடந்துச்சு, பிழை அவளதான். ஆனா அவ கொஞ்சம் அழுதுட்டு இவர்தான் சொன்ன, உங்களுக்கு தான் எல்லா அடியும். இதான் இன்றைக்கு சமூகத்துல நிலைமை. இந்த சோசியல் மீடியால நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சிட்டீங்க, ஒரு பெண் அழுதுட்டு ஒரு போஸ்ட் போட்டா உங்களோட கதை முடிஞ்சு. அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த டைம்ல நாங்க மன உச்சியை பின்பற்றி சில பிழையான முடிவுகள் எடுத்து மாட்டுப்பட்டுட்டேன்னு வைங்க, இப்படி அந்த பெண் ஒரு பிளேட்டை மாத்தி போட்டா உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு. இப்படித்தான் நடக்கும். இது அவங்களோட ஆஹ், இயல்பான பெரும்பாலான ஆட்களோட குணமாக இருக்குது. அப்ப அந்த டைம்ல அந்த அவரு இஹ்லாஸான நல்ல மனிதன்கிறதால அல்லாட்ட இருந்து ஒரு உதவி வருது. இதை நாங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும். நாங்க அல்லாவோட தொடர்பு இருக்கிறோம், இஹ்லாஸா வணங்குறோம்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு அபாண்டம் வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அல்லாட உதவி அந்த இடத்துல வரும். யாருமே இல்லாம இருக்கட்டும். இந்த டைம்ல சொல்றாங்க ஒரு சின்ன கை குழந்தை தான் பேசி தீர்ப்பு கொடுத்ததுன்றலாம் தஃசீர் இருக்குது. அடுத்தது யூசுப் நபிக்கு ஆதரவாக அந்த டைம்ல பேசினவங்க அந்த பெண்ட ஃபெமிலியில் இருக்கிற ஒரு ஆண்டு ஆதாரம் சொல்லுது, தஃசீர் சொல்லுது. அல்லாஹ் தாலா உங்களுக்கு சார்பாக ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வருவான். அப்ப அந்த டைம்ல யூசுப் நபி உண்மையை சொல்றாங்க. சரியா? நான் கூப்பிடல. கால ஹியராவது நீ அந்நப்சி, என்ன அவங்க தான் கூப்பிட்டாங்க. நாங்க ஒரு பிழையில மாட்டுப்படும் போது இப்படியான விஷயங்கள்ல எல்லாம் மௌனமா போக தேவையில்ல. எங்க நியாயத்தை நாங்க சொல்லணும். அஹ், மெதுவாக. அப்போ ஷஹீத ஷாஹிது மின் அஹ்லிஹா, அல்லாஹ் சொல்றான் அவட குடும்பத்தில இருந்து ஒரு சாட்சியாளர் சொன்னாரு, இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலின், அவர் ஆடை முன்னால கிழிஞ்சிருந்தா அவர் தான் கூப்பிட்டிருக்கிறார், அவர் ஆடை பின்னால கிழிஞ்சிருந்தா இவ தான் கூப்பிட்டிருக்கிறா. அப்ப உடனே அந்த அசீஸ் பொருளாதார அமைச்சர் பாக்குறாரு, அவர் ஆடை பின்னால தான் கிழிஞ்சிருக்குது. அவர் விளங்கிட்டு நம்மட மனைவிட வேலை தான். அப்ப அவர் கொஞ்சம் ரோசம் கட்டவர் போல. அவர் சொல்றாரு என்னண்டா, சரியா, அதான் நம்ம அதிகமா பாவம், இமாம் இப்னு கையும் ஜோசியா தண்ட தாவத் தவாங்கிற புத்தகத்துல நாங்க பாவம் செய்யறதுல விளைவுல முக்கியமான ஒன்று ரோசம் இல்லாம போகும். அப்படின்னா எங்கட ஆஹ், குடும்பத்துல, சரியா, சகோதரனோ சகோதரியோ வெளியில என்ன செய்வாங்க, யாரோட போவாங்க இதைவாங்க, நமக்கு ஒரு ரோசம் பெருசா வராது. அவங்க அரைகுறை ஆடையோட போவாங்க, ஹிஜாப் இல்லாம இருப்பாங்க. நல்லா தெரியும் யூனிவர்சிட்டியில 2 3 பேர் திட்டுறாங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு சகோதரனா இருப்பாரு, அவருக்கு அந்த ரோசமெல்லாம் வராது. ஏன்? வாப்பா ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு ஒரு அந்த ஊர்ல இருக்கிற பொடியனை கூப்பிட்டு இந்த மகளை கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பி வைப்பாரு. ரோசம் இருக்கிற ஒரு ஆண், ஒரு தந்தை இதை செய்வாரா? ரசூல சொன்னாங்க, என்ன தையூஸ், இவர்கள் சொர்க்கத்துல வாடகை கூட வர மாட்டாங்க. யார் இவங்க? ஆ, ரோசம் இல்லாம அந்த வீட்டுல நடக்கிற மானக்காடான விடைகளை அங்கீகரிச்சவங்க. தண்ட மகளை ஒரு பஸ்ல இன்னொருத்தனோட அனுப்பி வைக்கிறாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு இவர உள்ளத்துல அந்த ரோசம் இருக்குது. சஹாபாக்களை பார்த்து ரசூல சொன்னாங்க, ஒரு ஆணு பெண்ணு தனிச்சிட்டு தான் மூன்றாவது செய்தான். சொன்னது சஹாபி. இன்றைக்கு நாங்க அனுப்புறது ஊர்ல இருக்கிற ஒரு பொடியன், என்னையா 5 வேளை தொழுகிறானா, அவனை பார்த்து இந்த மகளை கூட்டிட்டு போங்க யூனிவர்சிட்டிக்கு. அங்க பஸ்ல போகும்போது அவங்க பக்கத்துல இருக்கிறதும் அவங்க பேசுறதும் அந்த பிள்ளை எத்தனை பேர் இடிக்கிறதும். அப்ப ஒரு ரோசமுள்ள தந்தையால் இது செய்யலுமா? செய்யலாது. இதை போலதான் அந்த பொருளாதார அமைச்சர் இருந்தாரு. அவர் தன்னை மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு கேளுங்க. ஆஹ் இது உண்ட பிழைதான். அவர் எப்படி சொல்றாருண்டா, சரியா, இன்ன கைதிக்குன்னா அதீம், இது வந்து நீ தான் பிழை செஞ்சுக்கிறாய், உங்களோட சூழ்ச்சி எல்லாம் பெரியதுதான், நீங்க இப்படித்தான் செய்யற. சரியா? சொல்லிட்டு யூசுப் அஃபித் அன்ஹாதா, யூசுப் கொஞ்சம் விட்டுருங்க, கணக்கெடுக்காதீங்க. சரியா? வஸ்தக்ஃபிர்லி தம்பி,
மனைவி பதில் சொல்றாரு, உன்னோட பிழைதான், நீ மன்னிப்பு கேளு, உன்னோட பிழைக்கு நீ இஸ்திக்பார் செய், இன்னைக்கு குந்தமிழ் காத்தி, நீ தான் பிழை விட்டிக்கிற, சொல்லிட்டு ஆள் போயிட்டாரு. இந்த இடத்துல என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும், ஒன்றுமில்லை. யூசுப் கணக்கெடுக்காத, அதை யார்கிட்ட சொல்லிடாதீங்க, இப்படிங்கிற ஒரு கணவனாக அவர் இருந்தார். அப்ப அந்த டைம்ல அந்த பெண், சரி இவர் சொன்ன உடனே அவ விட்டுட்டாவா, மன்னிப்பு கேட்டு திருந்திட்டாவா? இல்ல, அவர் எடுக்க வேண்டிய முடிவு எடுக்கல. இன்றைக்கு நாங்க இப்படி எவ்வளவுதான் நீங்க நம்பலாம் உங்களோட பிள்ளையை, உங்களோட பிள்ளை நல்லவர் தான், உங்களோட எங்களோட மகன் நல்லவர் தான், ஆனா சைத்தான் கெட்டவன். அவன் ஆஹ், மனிதன் பலவீனங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆதம் மனுஷர் காலத்துல இருந்து அவன் இருக்கிறான். எங்க பிளவுடுவான், எப்படி செஞ்சா பிளவுடுவான். அவன் பெரிய பெரிய அறிஞர்களே வழிகெடுத்தான். நாங்க மனு இஸ்லாமியர்கள் சமூகத்துல படிக்கிறோம். அவர் ஒரு ஆபித். அவரு ஒரு ஒரு என்ன, எத்தனையோ வாரத்துக்கு ஒருக்கா போய் அவர் அன்றாட தேவைகளை வாங்கிட்டு வந்து ஃபுல்லா வணங்கி கொண்டே இருந்தார். அவர் பேரு கூட பர்சீசாங்கிற பேர். நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க அவர் கதையை. ஆ அவர் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவரை பார்த்து நல்லா வணங்கு, இவரை பார்த்து எல்லாம் பயப்படு அப்படின்னு உதாரணம் காட்டுவாங்களாம். நல்ல மனிதர். செய்தான் அவரை டாக்கிட்டு வச்சான். கொஞ்சம் கொஞ்சமா வழிகெடுத்தான், வழிகெடுத்தான். கடைசியில விபச்சாரம், கொலை, ஷிர்க் வரைக்கும் கொண்டு போய் விட்டான். நாங்க யாரு? நாங்க யார்? நாங்க எப்படி அவங்களை பொறுப்பெடுத்து கூட்டிட்டு போவோம்? ஒரு நாங்க பயணத்துக்கு போறோம்னு சொன்னா, இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண் ஊர்ல எங்கேயும் போகலாம், பயணம்ட்டு வந்தா மஹரம் தேவை. அவங்களோட வாப்பா, தம்பி, ஆ அவங்களோட நானா, மஹரத்தோட தான் அவங்க போகலாம் வரலாம். இதுக்கு நாங்க யூனிவர்சிட்டி போற பெரும்பாலான ஆட்கள் அடிப்படை தேவை, நிர்பந்தம், உழைக்கிறது நான் மட்டும் தான் இருக்கிறேன், நான் இதை பார்க்காட்டி எனக்கு படிச்சு ஒரு வேலை எடுக்காட்டி வேற எதுவும் இல்லைன்னு இல்ல. சும்மா பெருமைக்கு புகழுக்கு போறவங்க தான் நிறைய பேர். அவங்க அதுக்குள்ள எனக்கு ஒரு நிர்பந்தம் ஒன்றை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டு வந்து ஒண்டிக்கிறாங்க. ஒரு நாலஞ்சு பெண்களோட போறாங்களாம் மாறாங்களாம். இது வந்து ஆஹ், மகரம் தானே, ஷாஃபி மதம் இப்படி இப்படி கருத்து இருக்கீங்கன்னு எடுத்துக்கொள்றாங்க. சரி, ஆனா அப்படி இல்லை. நாங்க பஸ்ல கண்கூட பாக்குறோம், நாலஞ்சு பேர் போறாங்க, ஆனா ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அவங்கள ரவுண்ட் அடிச்சுட்டு பாட்டு படிச்சு தனையை கொண்டிருக்கிறாங்க. இது எனக்கு நடக்கலன்னு சொன்னா சரியாகிருமா? வாய்ப்பு இருக்கு இதுல நடக்கிறது பஸ்ல. எனவே இது மட்டும் இல்ல, யுனிவர்சிட்டியில பாக்குறோம், வேற எங்கெங்கெல்லாம் பாக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, இப்படி அந்த ரோசம் இல்லாத பாப்பா மாறு, ரோசம் இல்லாத நானா தம்பி மாறு, இவங்க தான் காரணம். ஏன் அவங்களுக்கு அவங்க தங்கச்சி போறாங்க வராங்கன்னு சொன்னா ஒரு டே லீவை போட்டுட்டு போய் விட்டுட்டு வரையலாதா? திருப்பி வர போறாங்கன்னு சொன்னா போய் கூட்டிட்டு வரையலாதா? கொஞ்சம் காசு செலவாகும் தான், அதை விட கற்பு பெருமதியானது. எங்கட பிள்ளைகள் கொஞ்சம் அந்த அளவு நுழைச்சி இருக்க மாட்டுச்சு, அவங்களுக்கு பாரதூரங்கள் தெரிய மாட்டுச்சு. ஆனா சில ஆண்கள் இருக்கிறாங்க, பாருங்க இந்த எப்ஸ்டீனை பாருங்க, என்ன செஞ்சான்? ஏழை பெண்களை செலக்ட் பண்ணினான். இந்த ஃபெமினிஸ்ட் பேசினவங்க அது பேசினவங்க எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி போனான். ஆசை வார்த்தை பேசினான், உனக்கு படத்துல நடிக்கிறண்டா, நீ நடிக்கலாம், சரியா, உன்னால அது செய்யலாம் இது செய்யலாம் அப்ப ஆசை காட்டி அவங்கள அந்த தீவுக்கு கூட்டிட்டு போனான். அவங்க அறியாமல் இருக்கிற பெண்கள், எதுவும் தெரியாது, சின்ன பிள்ளைகள், இவன் ஆசை வார்த்தைக்காக வேண்டி போனாங்க. இஸ்லாம் சொன்ன மாதிரி இந்த மகரம்ங்கிற சட்டமானது இருந்திருந்தா அந்த பெண் போயிருப்பாளா? ஆ அந்த தாய் சகோதரர்கள் இந்த மகரத்தை பேணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்த போயிருப்பாங்களா? ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூட சட்டத்தை பின்பற்றின போயிருப்பாங்களா? இஸ்லாத் அந்த இடத்துல முழுமையாக குழி தோண்டி புதைச்சத்தால அது நடந்துச்சு. இஸ்லாம் இருந்திருந்த ஒரு காலம் இப்படி நடந்திருக்காது. தனி தீவு கூட்டிட்டு போனான். அந்த பெண்களை சொல்லப்படுது பயமுறுத்தினான். எப்படி சொல்றாங்க? அந்த எட்ரனில் அப்படிங்கிற ஒரு சுரப்பி ஒன்று இருக்குது, அதுல பேர் சரியா வருது இல்ல. அது இருந்தா அந்த டைம்ல எடுக்கப்படுற ரத்தம் தூய்மையானது, அதை வச்சு சாத்தான்களை கட்டுப்படுத்தலாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்களோட ஃபைல்கள் எல்லாம் அது இருக்குது. எனவே அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பயமுறுத்தினாங்க. அவங்களை கற்பனை பண்ண இயலாது, கொடூரமாக பயமுறுத்தினாங்க. அந்த பயப்படுற டைம்ல அவங்கள வெட்டி என்ன செஞ்சாங்க? ரத்தத்தை எடுத்தாங்க. அதை எடுத்து அவங்களோட காணிக்கைகளுக்காக பயன்படுத்தினாங்க. காரணம் என்ன? இப்படி பெரிய ஒரு பாரதூரத்துக்கு காரணம் என்ன? இந்த இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்றாது. இதை நாங்க கணக்கெடுக்காம இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் விஷயத்துல யூனிவர்சிட்டிஸ் கணக்கெடுக்காம வைக்கிறோம். யூனிவர்சிட்டில எத்தனை நடக்குது? வாப்பாக்கு தெரியும், அம்மாக்கு தெரியும், அங்க பிள்ளை நடத்த வேண்டியதுல நடத்திட்டா, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா. எத்தனை பேர் இன்னொரு மதம் காரங்களோட திருமணம் முடிச்சுட்டு போறாங்க, நாங்க கண்ணால பாக்குறோம். வகுப்புல இந்த அடுத்த மதக்காரவங்களோட குழஞ்சி குழஞ்சி பேசுறது, சிரிக்கிறது நடக்கிறது, அசைன்மெண்ட்ங்கிற பேர்ல குரூப்ங்கிற பேர்ல காட்டுற கூத்துக்கள் எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனா தந்த வாப்பாமாருக்கு தேவை எந்த, நான் மகள் யூனிவர்சிட்டியில் இருக்கிறா, மகள் டாக்டர் படிக்கிறா, இன்ஜினியர் படிக்கிறா, நான் ஆண்களுக்கும் தான் சொல்றேன், சரியா? அப்ப இப்படி அவங்களுக்கு அது மட்டும் இருக்கிறதால சமூக கௌரவம், சமூக அந்தஸ்து, ஆ இது மட்டும் இருக்கிறதால அவங்களுக்கு அதெல்லாம் புரியாம இருக்குது. எனவே இதை பயன்படுத்தி சில கெட்ட ஆண்கள் அந்த பிள்ளைகள், அப்பாவி பிள்ளைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அவங்களை சீரழிச்சு கொண்டு இருக்கிறாங்க.
அவங்களோட ஆசைகளை அவங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே நாங்க ரோசத்தோட செயற்படுறோம். எப்ப ரோசம் வரும்? நாங்க எப்ப பாவங்களை குறைச்சு கொள்றோமோ அப்பதான் எங்களுக்கு அந்த ரோசம் வரும். எனவே தான் இமாம் இப்னு கையும் ஜௌசியா இது அழகாக பேசுறாரு. அந்த வகையில இப்படி இந்த சம்பவம் நடந்து முடியுது. அதுல அந்த பெண்கள் எல்லாம் கூடி கூடி கதைக்கிறாங்க. பாரு, அந்த பெண் ஒரு வேலைக்காரனை அழைச்சிட்டாவே, இந்த அவ பத்தி கெட்டதா பேசுறாங்க. அப்ப அந்த பெண் தன்னை செஞ்ச பிழையை என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறா. நான் செஞ்சது பிழைதான், ஆனா நான் செஞ்சது சரி. இது உச்சகட்டம். சிலவங்க இருக்கிறாங்க இப்படி. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கத்தியை கொடுத்து ரெண்டு தப்சீர் வருது. ஒன்று பழத்தை கொடுத்து இது யூசுப் நபி வர சொன்னாவாம். யூசுப் நபி நீ கட்டுப்பாடு தானே வேணும், அவரு என்ன வேலைக்காரன் தானே. அப்ப அந்த டைம்ல வேலைக்காரன் சொன்னா அவங்க வளர்க்குற ஒரு ஆள் தான். வார டைம்ல அவர் அழகை பார்த்து கையை வெட்டி கொண்டாங்கன்னு ஒரு தப்சீர் வருது. இரண்டாவது அவ சொன்னா கத்தியை கொடுத்து மிரட்டியாவது அழைக்க சொன்னான். அப்ப அந்த எல்லா அழகான பெண்களும் அவர் கூப்பிட்டாங்க. அப்ப கூட அவர் அல்லாஹ் பயந்து கொண்டு வரல, கட்டுப்படல, மனோஜியை கட்டுப்படல. அந்த டைம் கத்தியை வச்சு மிரட்டினாங்க. நான் என்ன தற்கொலை பண்ணிடுவேன், என்ன சூசைட் பண்ணிடுவேன், என்னை கூட வரத்தான் வேணும், இப்படி நான் எந்த ஒரு ஆணும் விழுந்துருவான். பாருங்க, நிறைய இடங்கள் இப்படி நடக்குது. ஒரு பெண் விரும்பிடுவா, விரும்பிட்டு சொல்லுவா நான் சூசைட் பண்ண போறேன், நீ வராட்டி நான் இப்படி செல்லுவேன் அப்படி செல்லுவேன். உடனே அந்த ஆண் அந்த என்ன உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு அவன் ஓகே நான் இதையிறேன் அப்படி ஓகே சொல்லிடுவான். இப்ப இதுவும் அந்த இடத்துல நடக்குது. ஆனா யூசுப் நபி அது எனக்கு பொறுப்பு இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி பொறுமையாக இருந்தாங்க. அந்த பெண் சொன்னா. அப்ப அந்த பெண்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவர் மலக்குதான், மனுஷன் இல்ல. மனுஷன்டா நாங்க இப்படியே கட்டுப்படுத்தி இருப்போம், நாங்க எங்களை வலையில விழ வச்சிருப்போம், இவரு சங்கையான மலக்குன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல இந்த பெண் சொன்னா, இவரை நான் அடைஞ்சே தீருவேன், நான் சொல்றதுக்கு இவர் கட்டுப்படாட்டி இவரை நான் ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொன்னார். அந்த டைம்ல ஒரு மூமின்ற வார்த்தையை பாருங்க. அவர் சொன்னாரு, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எது ஊனனி. சரியா? அப்ப யூசுப் நபி அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய, யா அல்லாஹ், அந்த ஜெயில் இருக்குதானே எனக்கு மிக விருப்பமானது. இலைய மிம்மா எது ஊனனி இலை, அவங்க எதுக்கு அழைக்கிறாங்களோ அதை விட அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்ப நாங்க இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 5 ஸ்டெப் எடுக்க போறோம். இதை நாங்க சரியா பின்பற்றினோம்டா, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், மதுக்கு அடிமையாகிறவங்க, கெட்ட படங்களுக்கு அடிமையாகிறவங்க, பெண்கள் ஒரு ஆளுக்கு காதல் அடிமையாகிறவங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஆஹ் இந்த இப்ப இருக்கிற உலகத்துல சோசியல் மீடியாக்கள், போஸ்டர்கள், எங்களை எல்லாத்தையும் ஒவ்வொரு செகண்டுக்கும் பிழையானதுக்கு அழைச்சு கொண்டே இருக்குது, பிழையான விடயங்களுக்கு அழைச்சு கொண்டே இருக்குது. அப்ப இந்த டைம்ல இந்த 5 ஸ்டெப்பை பின்பற்றினீங்கன்னா உங்களால என்ன செய்யலும், அந்த மன உச்சியை கட்டுப்படாம நீங்க அதை கட்டுப்படுத்தி நீங்க ஒரு சுதந்திரமான மனிதனா வாழலும். உண்மையான சுதந்திரம்ங்கிறது மன உச்சியை கட்டுப்படுறதுல இல்ல, நாங்க அடிமையாக இருக்கிறது இல்ல, நாங்க அதை அடிமையாக்குறதுல தான் அது இருக்குது. அப்ப 5 ஸ்டெப்பை சுருக்கமா சொல்றேன். விரிவாக நாங்க பார்க்கலும்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல வேற ஒரு செஷன்ல பார்க்கலாம். முதலாவது, நீங்க அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் இஹ்லாஸான அடியாராக இருந்ததால் தான் அதை விட்டு நாங்கள் பாதுகாத்தோம். எனவே ஒரு பாவத்துக்குள்ள விழுந்துட்டோம், கண்ணால பார்த்துட்டோம், திரும்ப திரும்ப யோசிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மன உச்சி ஒரு எங்களை கட்டுப்படுத்துற நிலைமைக்கு வந்துடும். அந்த நிலைமையில விட்டு வர கஷ்டம். அப்ப அந்த நிலைமை வாரத்துக்கு முதல், அல்லது நாங்க ஒரு பாவத்தை செஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு யோசனை வரும், செஞ்சிட்டோமே. அப்ப அந்த டைம்ல எவ்வளவு பெரிய உறுதி எடுக்கிற அந்த மன வலிமை இருக்கும். அந்த டைம்லயாவது அவங்க அதிகமா இபாதத்துக்குள்ள ஈடுபடணும். 5 வேளை தொழுகையை விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி, நீங்க கொலை செஞ்சாலும் விபச்சாரம் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் நீங்க 5 வேளை தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. இன்ன சலாத்த தன்ஹால் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், அல்லாஹ்வோட வாக்கு. தொழுகை கெட்ட மானக்கேடான விடயங்களை விட்டு தடுக்கும். அதுல நீங்க உறுதியாக இருக்கும் காலம் வரைக்கும். நீங்க எத்தனை தரம் விழுந்தாலும் ஒரு நாள் அல்லாஹ் தௌஃபீக்கை தருவான். அதுக்கு பிறகு உங்களால் உறுதியா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய சூழ்நிலை இருந்தாலும் சரி. அப்ப தொழுகையை விட்டுறாதீங்க. 5 வேளை தொழுகையை நீங்க தொழுங்க. தொழுதும் இப்படி நடக்குதா, தொழுகையை கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்டா, சரியா நீங்க தொழுதீங்கன்னா உள்ளத்துல சந்தோஷம் வரும், ஒரு மன நிம்மதி வரும், அடுத்த தொழுகை எதிர்பார்ப்பீங்க. தொழுது முடிஞ்சோன்னு பெரிய ராகத் அறியும். தொழுது முடிஞ்ச கெட்ட விஷயங்கள் இப்படி நடப்பு வராது. வந்தா கூட நீங்க தொழுது அது ஒரு இரையச்சத்தோட ஏற்படுத்த நல்லா சொல்றான். நீங்க என்ன வணங்கி வழிபடுங்க என்று சொன்னா அது உங்களுக்கு இரையச்சத்தை ஏற்படுத்தும்ங்கிற மாதிரி நல்ல குர்ஆன்ல நிறைய வசனங்கள் சொல்றான். சரியா? குத்திபாலைக்கும் சியா, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. ஏன்? அல்லக்கும் தத்தக்கும், நீங்க இரையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு. எல்லா வணக்க வழிபாடுகளும் எங்களுக்கு அந்த இரையச்சம், தக்குவா. தக்குவான்னு என்ன? உமர் அலி கேட்கிறாங்க. அந்த டைம்ல சொல்றாங்க, ஒரு முள் ஒரு பாதையில நீங்க நடக்கும்போது என்ன செய்வீங்க? ஆடையை தூக்கிட்டு கவனமா நடப்பீங்க. இத மாதிரி ஹராம் ஹலால பேணி கவனமாக நடக்கிறது தான் தக்குவா. அப்ப இந்த தக்குவா இந்த தொழுகையில் இருக்குது உங்களுக்கு. அப்ப தொழுகையை சரியா பேணுங்க. இப்ப ரமதான் வருது, 30 நோன்பையும் சரியா புடிங்க. இப்ப இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை, ட்ரைனிங்கை தரும். மன உச்சிகளை விட்டு எப்படி கட்டுப்படுத்திக் கொள்றது அப்படிங்கிறது நான் சுருக்கமா சொல்லிக் கொண்டு வரேன். இது முதலாவது.
இஹ்லாஸா வணங்குங்க, மக்களுக்காக இல்லாம அல்லாஹ்ட திருப்தியை பெறுவதற்காக மட்டும். இஹ்லாஸ் போகுதுன்னு கவலை இருந்தா அதிகம் நான் சொல்ற துவாக்களை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக் இல்ல இல்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உஷ்ரிக பிக்க வ நான் அலம் வஸ்தக்ஃபிர்க லிமா லா அலம். யா அல்லாஹ், நான் அறிந்து கொண்டே உனக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். முகஸ்துதிங்கிறது இது என்ன ஷிர்க் தான், சின்ன ஒரு ஷிர்க். அதே போல நான் அறியாமல் உனக்கு இணை வைப்பதையும் இணை வைச்ச அந்த விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அழகான துவா. இது அடிக்கடி ஓதி வந்தீங்கன்னா இஹ்லாஸாக அந்த வணக்குற அந்த இது உங்களுக்கு வரும். அதே போல துவாவுல யா அல்லாஹ் என்னை இஹ்லாஸான அடியாராக மாற்றின அதிகமாக துவா கேளுங்க. சரியா? இது முதலாவது. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அப்படி பாவம் நடக்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா உடனே நீங்க அல்லாஹ்வை நினைக்கணும். மிகப்பெரிய ஒரு சக்தி அல்லாஹு தாலா. அல்லாஹ் நினைச்சா இதை விட்டு என்ன பாதுகாக்க இயலும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி இருக்குது. அப்ப நீங்க யூசுப் நபி சொன்ன மாதிரி மாதல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லலாம். கருத்தை உணர்ந்து. மாதல்லான்ற அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் என்னை பாதுகாத்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ற மாதிரி. நீங்க அப்படியே சொல்லலாம். அவுது பில்லாஹ்னு சொல்லலாம். அல்லது மாதல்லான்னு சொல்லலாம். உளவியல் ரீதியா நிறைய சொல்றாங்க. அந்த மைண்ட்ல அந்த 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 என்ன ஹோமான் சுரக்கும் போது நீங்க அப்படி இன்னொன்று நினைக்கிறது டக்குன்னு அதை விட்டு மாத்தும்லாம் சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்ல. நீங்க மாதல்லான்னு சொன்னா அல்லாஹ் உங்களை காப்பாத்துவான். அல்லாஹ்ட சக்தியை நினைச்சு சொல்லுங்க. சில டைம்ல லா ஹவுல இப்படி சொல்லலாம். அல்லாஹ் என்ன ஒரு ஆளை நீங்க அப்படி கண்டுட்டீங்க. உங்களுக்கு இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது. அப்ப நீங்க அல்லாஹும்ம ஸவ்விஜ்னி இம்ரஹ ஸாலிஹா. யா அல்லாஹ், சாலிஹான ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சுதா. நீ திருமணம் செஞ்சுதா. சரி. ஓ தஹீர் கல்வி. இது ஒரு இளைஞருக்கு நபி அவங்க கேட்ட துவா. ஓ தஹீர் கல்வி. அல்லாஹ் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்திரு. இதெல்லாம் ஒவ்வொன்றாக வந்து பார்த்து பார்த்து நிறைஞ்சு நிறைஞ்சு இந்த உள்ள அழுக்காயினா பெரிய ஒரு பாவத்துல விழுந்துருவோம். அப்ப இந்த உள்ளத்தை இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்லயே என்ன செஞ்சிரு, சுத்தப்படுத்தா ஹிர் கல்வி வஹசின் ஃபர்ஜி, என்ற கற்பை பாதுகாத்துரு. ஏண்டா உள்ளம் அழுக்காயினா அடுத்தது நடக்கிறது என்ன கற்பு பறி போயிடும். தனிமையில செஞ்சிருவோம், இல்லாட்டி என்ன செஞ்சிருவோம் நம்ம. அப்ப தஹீர் கல்வி அசின் ஃபர்ஜி வக்ஃபிர் தம்பி, இதுல பாவங்களை மன்னிச்சிரு. என்ன நாங்க இப்படி அறியாம பார்ப்போம் பேசுவோம் எல்லாம் செஞ்சிருவோம், இதெல்லாம் பாவங்கள் கிடைக்கும். இந்த பாவத்தை மன்னிச்சிரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. யா அல்லாஹ், இந்த முயற்சியால இதை விட்டு வெளியில வர இயலாது. எந்த சக்தியால இதை விட்டு வெளியில வந்து உன்னை வணங்கி வழிபட்டு உன்னை கட்டளைக்கு அடிபணி இயலாது. இல்லா பில்லா. உன் நீ நினைச்சாலே தவிர, நீ நினைச்சா என்னால கட்டுப்படையலும். இந்த விஷயத்துல ஒதுங்கி கொள்ளேன். இந்த அல்லாட்ட நீங்க முழுமையாக சொல்லலாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அதை மட்டும் நீங்க சொன்னாலும் போதும். அடுத்தது ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எதை தந்தாலும் அதுல ஏழ்மையாக நான் இருக்கிறேன். ஹராமான வழியில என்னை இழுத்து கொண்டு இருக்குது. ஹலாலான வழியில எனக்கு ஒரு இதை ஏற்படுத்தித்தா. நபி அங்க இருக்கும்போது ஒரு பெண் ஆச்சரியப்படுத்தினாள். ஒரு ஈர்த்தா டக்குனு நபி அங்க தன் மனைவிட்ட போய் தேவையை முடிச்சு கொண்டாங்க. அப்ப இப்படி ஹலான வழி வழி இருந்தா நாங்க ஹராத்துக்கு போமா? அப்ப இதை நாங்க அல்லாட்ட கேட்கணும். அப்ப இப்படி ஒரு பெண்ணை காணும்போது அல்லது ஒரு கெட்ட விஷயங்களை காணும்போது போதைப் பொருளை காணும் எதை காணும் போதும் அந்த ஆசை தூண்டும் போது உடனடியாக அல்லாட்ட நீங்க ஒதுங்குங்க. ஃபிர்ரு இலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நோக்கி விரண்டோடுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் வருது. சரியா? அப்ப உண்மையான தவக்குலோட, தவக்குலுங்கிறது வெறுமனே படிப்புல சித்தி பெறணும், நல்ல உழைக்கணுங்கிறது மட்டும் இல்ல. தவக்குலுங்கிறது இந்த பாவத்தை விட்டு அலையில பாதுகாத்துங்கிறதுக்கு நாங்க வைக்கலாம். சரியா? அப்ப இந்த விஷயத்த நீங்க இரண்டாவதாக மேற்கொள்ளணும். அப்ப யூசுப் நபி சொன்னது இரண்டாவது மஆதல்லா, யா அல்லாஹ் உன்கிட்ட நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இதை நாங்க கவனத்தில் கொள்ளணும். மூன்றாவது என்னன்னு சொன்னா, அப்படி கேட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தாலா என்ன இவ்வளவு வளர்த்து எடுத்திருக்கிறான், சரி அவனுக்கு எப்படி மாறு செய்யறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தானே. அப்ப மூணாவது ஸ்டெப் என்னன்னா, எங்களுக்கு பயமும் ஆசையும் இருக்கணும். உங்களோட நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை ஒருத்தன் கூட்டிக் கொண்டு வச்சுட்டு உங்களோட கன் ஒன்று எடுத்து உங்களோட தலையில வைக்கிறான். ஒரு கன் ஒன்று எடுத்து உங்களோட தலையில வச்சுட்டு இப்ப சொல்றான், இன்னும் 2 நிமிடத்துல ஒரு உலக அழகி இந்த இடத்துல விட்டு வெளியில வர போறாங்க. ஆனா நீ பார்க்க கூடாது. பார்த்தவன சுற்றுன்னு சொல்றான். இந்த டைம்ல நம்ம என்ன செய்வோம்? எங்கள பார்ப்போமா? உயிர் போகுது. அப்ப ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும். டென்ஷன் இருக்கும். அந்த டைம்ல நாங்க உலக அழகில்ல, அ மிகப்பெரிய யார் வந்தாலும் சரி, பார்க்கவே மாட்டோம். அப்ப எப்போ ஒரு மனிதனுக்கு நான் நரகத்துக்கு போயிடுவேனே, அங்க இருக்கிற சாப்பாடு எப்படி, நீர் எப்படி, கொடூரம் எப்படி, உளவியல் ரீதியான தண்டனை எப்படி, உடலியல் ரீதியான தண்டனை எப்படி, இது எல்லாத்தையும் படிச்சு, கற்பனை பண்ணி, அ அத அல்லாஹ்ட குர்ஆன், சுன்னாக்கள்ல இஸ்லாம் உண்மைங்கிறதுக்கான சான்றுகள பார்த்து, பார்த்து ஆழமா நம்பினவனுக்கு, அந்த பயம் வந்த உடனே எந்த ஒரு கெட்ட செயல்ல ஈடுபட மாட்டான். அப்ப அது எங்களுக்கு வரணும். இது சாதாரண மக்களுக்கு வர பயம். பயத்துல இன்னொரு வகை இருக்குது. பயம் மொத்தம் 2 வகை. உயர்ந்த ஒரு சாலிஹீன்களுக்கு வர பயம் என்ன தெரியுமா? இத நான் செஞ்சுட்டேன்டா, அல்லாஹ்வோட எனக்கு இருக்கிற அந்த நெருக்கம் இல்லாம போயிருமோ?
ஏற்கனவே அவன் கியாமுல்லைல ஒரு இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பான். அவன் 5 வேளை தொழுகையில இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருப்பான். அவன் நோன்புல, ஜக்காத்துல, திக்ர்ல மிகப்பெரிய இன்பத்தில் இருப்பான். அல்லாஹ்வோட இருக்கிற நெருக்கத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு அவன் செஞ்சு கொண்டிருப்பான். இப்படி ஒரு பிழை செய்யறதால அல்லாஹ் விட்டு அந்த நெருக்கம் இல்லாம போயிருமோ, கொஞ்சம் தூரமாயிருமோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இரண்டாவது ஆசை. இப்ப ஒரு என்ன செய்றீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, அழகான வடை இருக்குது, நல்ல வாசம் அடிக்குது, சரியா, நல்ல இறால் வடை, ஒரு நல்ல ஃபேமஸான ஹோட்டல். நீங்க சாப்பிட போகும்போது உங்களுக்கு கோலண்ட் வருது, மச்சான் உடனடியே வா, உங்களோட ஃப்ரெண்டு சொல்றான் பிரியாணி ஒன்று இருக்குது, இது உலகத்திலேயே மிக ஸ்பெஷலானது. அப்ப என்ன செய்வீங்க? அதுக்கு ஒரு காலர் அடிச்சு போட்டு உடனே போய் பிரியாணி நோக்கி. அப்ப எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை விட பெரிய ஆசை எங்களுக்கு இருக்குதோ, இப்ப சின்ன ஆசைகளை அர்ப்பணிக்க தியாகம் பண்ண நாங்க துணிவோம். அப்ப அந்த அடிப்படையில தான் யாருக்கு நாங்க சொர்க்கத்தை பத்தி அதிகமா ஆசை கொள்ளணும். சொர்க்கத்துல இருக்கிற என்ன ஐன யஷ்ரபு பிகல் முகர்ரபூன், முகர்ரபூன்கள் அதிலிருந்து அருந்துவார்கள். என்ன மிசாஜுஹு மின் தஸ்னீம், தஸ்னீம் என்கின்ற ஒரு சின்ன ஒரு கலவை அவர்களுக்கு அதில் கொடுக்கப்படும். தஸ்னீம்ங்கிற ஒரு ஊற்று இருக்குது. ஆஹ் என்ன யுஸ்கௌன மின் ரஹிக்குல் மக்தூம், ரஹிக்குல் மக்தூம்ங்கிற பானம் இருக்குது. என்ன அதுல என்ன அதுல சீல் வந்து மிஸ்க், சரி, ஹிதாமுஹு மிஸ்க், வஃபி தாலிக ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். மக்களே, போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சொர்க்கம், அதுல இருக்கிற விஷயங்கள், அதுல இருக்கிற இன்பங்கள், ஆ அது எப்படியாப்பட்ட உலகம் அது, உயர்ந்த சொர்க்கம்டா என்ன, அதுக்கு போறண்டா எவ்வளவு அமல் வேணும், இதெல்லாம் நாங்க அடிக்கடி சிந்திக்கணும், கற்பனை பண்ணணும். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நல்ல ஊடு இருக்கணும்னு கற்பனை பண்றோம், நல்ல கார் இருக்கணும், பங்களா இருக்கணும்னு கற்பனை பண்றோம், நல்ல மனைவி இருக்கணும்னு கற்பனை பண்றோம். ஆனா இது அழியக்கூடியது, இடையில நான் ஆக்சிடென்ட் ஆன மரணிச்சிடலாம், அல்லது வேற வேற விஷயங்கள் நடந்துடலாம். நிரந்தரம் இருக்கிற சொர்க்கத்துல எனக்கு எப்படி ஊடு வேணும், நான் எப்படி வாழணும்னு நாங்க யோசிக்கிறோமா? அதுக்கு திட்டம் போட்டிக்கிறோமா? அப்ப நாங்க ஒமா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்கையான இறைவனை விட்டு உங்களை திசை திருப்பிய எது, அல்லாஹ் கேட்கிறான். சரியா? அப்ப உண்மையான இறைவன் முகத்தை பார்க்கறத விட்டும் சொர்க்கத்தை விட்டும் எங்களை எதை திசை திருப்பி கூட்டிக் கொண்டு போகுது? அப்ப இதை நாங்க அடிக்கடி இந்த சொர்க்கத்தை நினைச்சு பார்க்கணும். குர்ஆன் சொன்னா உண்மை அப்படிங்கிற அந்த ப்ரூஃப்களை தேடணும், அத்தாட்சிகளை தேடணும், எங்க உள்ளம் திருப்தி பெறதுக்கு. இப்ராஹிம் நபி கேட்டாங்க, அரினி கைஃப துஹில் மௌத்தா, யாரெல்லாம் மரணித்தவர்கள் எப்படி உயிர்ப்பிக்கிறீங்களே காட்டு. சந்தேகத்துல கேட்கல, அல்லாஹ் கேட்டான், அவலம் துமீன், நீங்க ஈமான் கொள்ளலையா? அவர் சொன்னாரு, பல அப்படி இல்லையா அல்லாஹ், என் உள்ளம் திருப்தி அடையணும். அல்லாஹ்க்கு தெரியும், ஆனா இந்த மக்களுக்கு அவர் ஏன் கேட்டார் விளங்கப்படுத்த அல்லாஹ் கேட்கிறான். என் உள்ளம் திருப்தி அடையணும், நிம்மதி அடையணும். அப்படி அத்தாட்சிகளை பார்த்து நிம்மதி அடைஞ்ச உள்ளம், உறுதியான உள்ளம் எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தாங்கும். மகனை வெட்ட சொன்னா கூட. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கட்டாயமாக இப்படி எங்களோட அத்தாட்சிகளை பார்த்து உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் அந்த சொர்க்கத்தை பத்தி அதிகமாக நம்புவோம், ஆசை வைப்போம். எனவே அந்த பாவத்தை விட தயாராக இருப்போம். அடுத்தது, சாலிகன்களுக்குரிய ஆசை என்ன தெரியுமா? ஆசை ரெண்டு வகை. அல்லாவை பார்க்கலாம், பார்க்கணுங்கிற ஆசை, அல்லாட முகத்தை பார்க்கணும், அல்லாட பேசணும், அந்த ஆசை பாவங்களை விட்டும் அற்ப இன்பங்களை விட்டும் அவங்கள தடுத்துரும். சரியா? அப்ப இது மூன்றாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்னன்னா, யூசுப் நபி என்ன செஞ்சாங்க? நாலாவது ஸ்டெப் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விதியோண்ட மனசுல வச்சிருந்தாங்க. இன்னவுலா யுஃப்திஹுல் தாலிமூன், அநியாயக்காரன் வெற்றி பெற மாட்டான். இதை போல இந்த உலகத்துல சில விதிகள் இருக்குது. அது நீங்க குர்ஆனை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த விதி விளங்கும். அது அப்படித்தான் இந்த உலகத்துல நடக்கும். சுன்னத்துல்லா, அது அல்லாஹ்ட வழிமுறை. ஃபத்தரன்னா சலையா, அல்லாஹ் அப்படித்தான் மக்கள் அந்த உலகத்தை படைச்சிருக்கிறான். அது மாறவே மாறாது. ஒலா என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, ஒலா தஜிது, நீங்க காண மாட்டீங்க, அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் காண மாட்டீங்க. அப்ப அதான் யூசுப் நபி சொன்னாங்க, அநியாயக்காரன் என்னைக்கும் வெற்றி பெற மாட்டான், இது விதி. இதை அவங்க தெரிஞ்சதால தான், ஓகே நம்ம இதை செஞ்சோம்னா எங்க முடிவு இப்படித்தான் போய் அமையுங்கிறத அவங்க டக்குன்னு விளங்கிட்டு உடனே நாங்க செய்யல. அப்ப நாங்க மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ சில பாவங்களை செஞ்சா அதுல விளைவு எங்களுக்கு கிடைக்குங்கிறத உறுதியா நம்பினா நாங்க அந்த பாவத்துட்டு போக மாட்டோம். அதனால தாவத் தவாங்கிற புத்தகத்தை நாங்க எல்லாம் அடிக்கடி வாசிக்கணும். இன்னைக்கு அது நோய் மருந்துங்கிற தமிழ்ல வந்திருக்குது. அதுல நாங்க ஒரு பாவம் செஞ்சா என்னென்ன விளைவு ஏற்படும் ஒரு 30-40 பட்டியல் பட்டறையுமா இப்னுல் கையும் ஜௌசியா. அதை நீங்க படிச்சீங்கடா, ஒவ்வொரு பாவம் செய்யும் போது எல்லாம் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். உடனே அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்க. இது நாலாவது ஸ்டெப். ஐந்தாவது ஸ்டெப் என்னண்டா, அந்த இடத்தை விட்டு நாங்க ஒதுங்கி கொள்றது. உடனடியாக இப்படி நடக்குதா அந்த இடத்துக்கு நாங்க போகக்கூடாது. தனிமை அறைக்குள்ள செய்றீங்களா, பெரும்பாலும் குடும்பத்தோட இருக்க பார்க்கணும். தனிமை அறைக்கிற விஷயங்களை நாங்க அவாய்ட் பண்ணணும். சரி, அப்படி அந்த இடத்தை நாங்க மாத்திக்கணும். 99 கொலை செஞ்சவர் 100 கொலை செஞ்சாரு, என்ன நடந்துச்சு? உங்களை நல்லா மன்னிப்பான், ஆனா இடத்தை மாத்திக்கொள்ளுங்க. சூழல் எங்களோட பாவத்தை தூண்டுற மிகப்பெரியதொரு காரணி. நாங்களா போய் அதுக்குள்ள விழக்கூடாது. நிர்பந்தம் வந்தா அது தேவையை முடிச்சுட்டு வந்துடணும். அப்ப இடத்தை நாங்க மாத்திக்கணும். இதை பத்தி டீட்டெயிலா பேசலாம், ஆனா சுருக்கமா விளங்கிக் கொள்ளுங்க.
அடுத்ததாக நான் 5 சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். 6வது ஸ்டெப் என்னன்னா, எதெல்லாம் உங்களை பாவத்துக்கு தூண்டுதோ அதெல்லாம் நீங்க விட்டுறணும். யூசுப் நபி அந்த மாளிகையை கூட விட்டாங்க. ஏன்? பாவத்தை தூண்டுற இடம் அது. அதை விட அவங்களுக்கு எதுவும் இல்லாத, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, நெருக்கடி, இப்படிப்பட்ட ஒரு இருட்டான சிறைய தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி நாங்க அஹ், கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டா அதை விட சிறந்தது அல்லாஹ் தருவான். இது ஹதீஸ். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அழகானதை ஒன்று விட்டுட்டு நீங்க நோமலான தெரிவு செஞ்சா கூட அல்லாஹ் அதுல பறக்கச் செய்வான். அந்த சிறை கதவு தான் அந்த பெரிய ஒரு ஆட்சியாளனை மாறுறதுக்கு அவருக்கு உதவியாக இருந்துச்சு. அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை தேர்ந்தெடுத்தாரோ அதுலயே அல்லாஹ் அவருக்கு பறக்கத்து வச்சான். எனவே இப்படி நாங்க இடத்தை மாத்தி கொள்றது. இந்த 6 ஸ்டெப்பையும் 7 ஸ்டெப்பையும் நீங்க சரியா பின்பற்றினீங்கன்னா எந்த ஒரு மன உச்சியை விட்டு உங்களால விடுபட இயலும் அல்லாஹ்வோட உதவியோட. இதுக்கு மேல அதிகமான துவாக்கள் இருக்கணும், தவக்குல் இருக்கணும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இதை நாங்க இன்னொரு கிளாஸ்ல இந்த 5 ஸ்டெப்பையும் விரிவாக குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, சலஃப் சாலிஹீன் என்ன சொல்றாங்கன்னு நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த கிளாஸை நாங்க முடிச்சுக்கொள்வோம். இவ்வளவு நேரம் பொறுமையோட எங்களோட இருந்து அல்லாடமா குர்ஆன் வசனங்களை பத்தி பேசுற இடங்கள்ல, ஹதீஸ்கள்ல இடங்கள்ல இருந்ததுக்கு அல்லாஹ் தாலா எங்க எல்லாருக்கும் கூலி தருவானான்னு கேட்டு, அல்லாஹ் தாலா எங்களோட பேரை இந்த எங்களை சபையை விட சிறந்த சபையில் நான் சொல்லியிருப்பான். அப்ப அந்த சந்தோஷத்தோட எங்களை இந்த வகுப்பை நாங்கள் முடிச்சு கொள்றோம். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.